சித்தப்ப இவங்க என்ன இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க? ஆமா கண்ணா. ஐயா இங்க இருக்க நிறைய பேர் கை கால் இல்லாம இருக்கே, என்ன விஷயம்? அம்மன் மேல சத்தியம் பண்ணி வாக்கு தவறுனாங்கன்னா இந்த மாதிரி கை கால் ஏதாவது போயிடுங்க. சத்தியம் பண்ண போறது நீதானா தம்பி? வாப்பா வா. பூசாரி ஐயா, பலியாட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அனுபவம் தம்பி, 20 வருஷம் அனுபவம். பக்திக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈமேன் சூப்பர்மேன் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் டாபர்மேன் தான். பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சு சுத்த வேண்டியதான். வாப்பா வந்து சத்தியம் பண்ணு. டேய் சந்தோஷமா தான் போயேன்டா. போடா. நான் சொல்றது அப்படியே சொல்லு தம்பி. சொல்றேன். இன்னையில இருந்து எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்டாட்டி எனக்கு வரப்போற பொண்டாட்டி பேச்ச கேட்பேன். பொண்டாட்டி எனக்கு வரப்போற பொண்டாட்டி பேச்ச கேட்டு எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். தனுஷோட ஆளுங்க வந்திருக்காங்க. இவளையும் ஏன் கொல்ல பாக்குறாங்க? ஓடி ஓடி கடைசியில் இங்க வந்திருக்கிய, எவண்டி உன்னை காப்பாத்துவா? அம்மனுக்கு ஆடுகளைத்தான் பலி கொடுப்பாங்க, ஆனா நான் உன்னை பலி கொடுக்க போறேன். அடிங்கடா மேளத்தை, ஊதுங்கடா நாதஸ்வரத்தை, மொத்த கோவில் வந்துடட்டும். வெற்றாவல விடு, கைய விடு. கண்ணா கைய விடு. எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு பயம் போகணும். என் பக்கத்துல இருந்தா உனக்கு தைரியம் தானே? பாரு, என் ரெண்டு கண்ணையும் பாரு. பாரு, பார்த்துக்கிட்டே இரு. பாரு. என்ன பாரு.
பயப்படாத. டேய், அவளை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். வாடா, வந்து கொலை பண்ணு. வாடா, 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 எருமை மாட்டுக்கு போனவனே. நீ தனுஷ் பையா கூட மோதல. உன்னை அவரு தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டுவாரு. தடு! என் ரத்தத்துல எப்பவும் வராத வைப்ரேஷன் அந்த தனுஷ் பேரை கேட்ட உடனே கொதிக்குதா. நான் குளத்துல இருக்கிற முதல்ல மாதிரி ஒரு தடவை எந்தன்னு முடிவு பண்ணிட்டா எவன் வந்தாலும் விட மாட்டேன். கடவுளை வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஜானு என்னோட ஆளு. இது வரைக்கும் தனியா இருந்தா இனிமே என் இதயத்துல இருப்பா. தைரியம் தான் அவனை தொட சொல்றா. அவன் பிளேஸ், அவன் அப்பன் சேர், அவன் போட்டிருக்கிற துணியை கூட உருவிடுவேன்னு சொல்லு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சண்டையே வேணாம்னு நினைச்சேன். ஆனா அதே அம்மன் மேல இப்ப சத்தியம் பண்றேன். அவன் பலத்துக்கும் என் அடிக்கும், அவன் குரூப்புக்கும் என் தெனாவட்டுக்கும், அவன் வெயிட்டுக்கும் என் தில்லுக்கும் நான் ஒரு வார் டிக்ளேர் பண்றேன்டா. எனி டைம், எனிவேர், எனிபடி, ஐ அம் ரெடி. என்னமா நடந்துச்சு? யார் அவங்க எல்லாம்? உன்னை எதுக்கு கொல்லணும்னு விரட்டுறாங்க? கண்ணா என்ன பொண்ணு பார்க்க என் ஊருக்கு வந்தாரு. சித்தப்பு, என் லைஃப்ல எம்எல்ஏ இருக்கும்போது இப்படி ஒரு பொண்ணு போய் பார்க்கணுமா? பார்க்காம போனா உங்க அப்பா திட்டுவாரு. என்ன பண்ணலாம்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க நமக்கு இந்த சம்பந்தமே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணலாம். முக்கியமான டைமுக்கு நின்றுவேன். ஏறும பாடு அங்க பொண்ணு பார்க்க வராங்கடி. வீட்டுக்கு போனதும் அங்க இருக்கு உனக்கு. ஐயோ, ஜீப் வந்துகிட்டு இருக்கு. நிறுத்துங்க தம்பி. நீ பாடுங்க. என்னங்க? ஓர வழியில என்ன கொஞ்சம் ஊர்ல இறக்கி விட்டுருங்கப்பா. நான் ஓரமா அப்படி உட்காந்துக்கிறேன். தேங்க்ஸ் தம்பி. சரியான நேரத்துக்கு கவர்மெண்ட் பஸ் மாதிரி கரெக்டா வந்தீங்க. நான் ஏன் இவ்வளவு அவசரமா ஊருக்கு போறேன்னா, ஜேகே சார் பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல. நான் போகலன்னா அவரு ரொம்ப கவலைப்படுவார் தெரியுமா? ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. பொண்ணு பார்க்க யாரும் வர மாட்டாங்க. என்னப்பா பேசுற நீ? அது எப்படி நீ சொல்லுவ? அந்த பொண்ணு பார்க்க போற பலியாடு நான் தான். நீதானா அது? நல்ல ஆப்ஸ் எல்லாம் ஏத்தி சும்மா கும்பிட்டு இருக்கியே. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஆடுதானே? பேரு மொக்கையா இருக்கு. ஆனா நீ செம்மையா இருக்க. இனி எதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு? கல்யாணம் பிக்ஸ். பிக்ஸா?
என்னப்பா படிச்சிருக்கிற? பிகாம். நான் ஒன்னும் படிக்கல. படிப்புக்கும் கல்யாணத்துக்கு என்னப்பா சம்மந்தம்? ஆள் பார்க்க அம்சமா இருக்கியே, அது போதும். என்ன சொன்னாலும் செம்மையா இருக்கின்றாரு சித்தப்பு. இந்த சம்மந்தத்தை நம்ம கெடுக்க நினைச்சாலும் இவரே கோத்து விட்டுருவார் போல இருக்கு. இந்த ஃபீலிங் ஊர் ஆளுங்களுக்கும் வந்துருச்சுன்னா தேவையில்லாம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். முதல்ல இவர் நம்மள சீன்னு சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். எப்படி கண்ணா? குண்டன, இந்த ஏரியால டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ இருக்கிறதா கேள்விப்பட்டனே. அட பாவி, பொண்ணு பார்க்க போகும்போது டான்ஸ் கறி எதுக்குடா? ஏப்பா நீ பெரியவன் தானே, தம்பிக்கு நீயாவது சொல்ல வேண்டியதானே? அவன் என்ன கேக்குறான் பாத்தியா? அவர் என்ன சொல்லுவாரு? அவர் என் சித்தப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். சித்தப்பா? அட பாவிங்களா, அப்படின்னா அமிதாப் அபிஷேக் மாதிரி கஜராரே கஜராரே பேச்சுதான் போல. நான் இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன்பா, டான்ஸ் கறிகிட்ட எல்லாம் போய் பேச. என்ன தம்பி, கல்யாணத்துக்கும் டான்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. நீதான் செம்மையா இருக்கிய, வா போய் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி சொல்றீங்க. அப்ப உங்க ஊர் மரியாதை பத்தி கேட்டதெல்லாம் புஷ் தான் போல இருக்கு. புஷ்ஷா? அரே, மரியாதைக்காக நிலத்தை கூட விக்கிறவங்க நாங்க. கூட்டிட்டு போறேன், அங்க போனதுக்கு அப்புறம் கஜராரே கஜராரே பாடக்கூடாது. ஆட மாட்டோம். இடுப்பையும் ஆட்ட மாட்டோம். ஆட்ட மாட்டீங்களா? ஆட்ட மாட்டோம். உங்க